Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து டே 4ஓட கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த டே 4ல் we gonna see 5 patterns with 2 example sentences each பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் we gonna see 10 example sentences. இந்த 10 sentencesமே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணவும் சரி, நம்ம இங்கிலீஷ் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணவும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டர்னோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, இதற்கிடையே போலீஸார் அங்கு வந்தனர். இதற்கிடையே போலீஸார் அங்கு வந்தனர். இந்த இதற்கிடையே அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து மோஸ்ட்லி நம்ம தமிழ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒன்று நடக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆக்ஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு திருட மாட்டிக்கிட்டான். அவனை வந்து நீங்கள் போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து அங்கே வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதற்கிடையே போலீஸார் அங்கு வந்தனர். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம வந்து இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம பார்க்க போகிற செகண்ட் பேட்டர்ன் என்னென்னா, முதலில் அவரை எனக்கு தெரியாது. முதலில் அவரை எனக்கு தெரியாது. முதல்ல அவர் எனக்கு யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, நான் எப்படி என்னோடய ஃபோன் நம்பர் அவருக்கு நான் கொடுக்குறது அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். புண்ணியமாக போகும் அமைதியாக இருங்க. புண்ணியமாக போகும் அமைதியாக இருங்க. ஆர் புண்ணியமாக போகும் இந்த வேலையை எனக்கு முடிச்சு தரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து, நடைமுறையில் இந்த யோசனை பலிக்காது. நடைமுறையில் இந்த யோசனையில் பலிக்காதுங்க. ஆர் நடைமுறையில் இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, நம்ம அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ இந்த நடைமுறையில் இந்த யோசனை பலிக்காது அப்படிங்கிற இந்த சென்டென்ஸையும் நம்ம வந்து இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் பேட்டர்ன் என்னென்னா, இதைத்தான் நான் உணர்கிறேன். இதைத்தான் நான் உணர்கிறேன். ஆர் இதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இதைத்தான் அப்படிங்கிறத பேஸை வச்சு நம்ம எப்படியெல்லாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்னோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதற்கிடையே போலீஸார் அங்கு வந்தனர். இதற்கிடையே போலீஸார் அங்கு வந்தனர். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன் த மீன் டைம் த போலீஸ் அரைவ்டு தேர். இன் த மீன் டைம் த போலீஸ் அரைவ்டு தேர். இங்கே ஹியர்ன்னு போட்டிருக்கு, இட்ஸ் நாட் ஹியர், இட்ஸ் தேர். ஓகே. ஸோ இந்த மீன் டைம் த போலீஸ் அரைவ்டு தேர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதற்கிடையே அப்படின்னு என்னென்னா இங்கிலீஷில் இந்த மீன் டைம் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ வாங்க நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இதற்கிடையில் நாங்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். இதற்கிடையில் நாங்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் இந்த மீன் டைம் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் வச்சு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த மீன் டைம் வி டுக் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல். இந்த மீன் டைம் வி டுக் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுங்க. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்னென்னா, இதற்கிடையே ஆர் இதற்கிடையில் அப்படின்னு என்னன்னா இங்கிலீஷில் இந்த மீன் டைம் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நாம் இந்த இதற்கிடையே ஆர் இதற்கிடையில் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, கிளியர்? now moving on to the second pattern. செகண்ட் ஒன் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, முதலில் அவரை எனக்கு தெரியாது. முதலில் அவரை எனக்கு தெரியாது. இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, in the first place I don't know him. in the first place I don't know him அப்படின்னு நம்ம சொல்லுங்க. ஸோ முதலில் அப்படின்னு என்ன நம்ம இங்கிலீஷில் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே. முதலில் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ வாங்க நம்ம செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். முதலில் சம்பவம் நடந்த போது நாங்கள் அங்கே இல்லை. முதலில் வந்து அந்த சம்பவம் நடக்கும்போது நாங்கள் அங்கே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, in the first place we were not present there when the incident occurred. in the first place we were not present there when the incident occurred அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே. ஸோ இந்த செகண்ட் பேட்டர்னில் வாட் டிட் வி see? செகண்ட் பேட்டர்னில் முதலில் அப்படிங்கிற வேர்டுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே.
இப்போ வாங்க now moving on to the third pattern என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள் தேர்ட் பேட்டர்னோடது புண்ணியமாக போகும் அமைதியாக இருங்க புண்ணியமாக போகும் அமைதியாக இருங்க ஸோ இதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபார் காட் சேக் கீப் குவைட் ஃபார் காட் சேக் கீப் குவைட் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ புண்ணியமாக போகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும் ஃபார் காட் சேக் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகே இப்போது இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள் புண்ணியமாக போகும் என்ன வெறுப்பேற்றாது புண்ணியமாக போகும் என்னை வெறுப்பேற்றாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க அதே இந்த சென்டென்ஸை நம்ம இந்த ஃபார் காட் சேக் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸை வச்சு நம்ம இங்கிலீஷில் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் காட் சேக் டோன்ட் கெட் ஆன் மை நர்வ்ஸ் ஃபார் காட் சேக் டோன்ட் கெட் ஆன் மை நர்வ்ஸ் சரிங்களா இங்கே வந்து இந்த புண்ணியமாக போகும் அப்படிங்கிறது நம்ம வந்து டென்ஷனில் நம்ம வந்து கோபத்தில் கத்துவோம் இல்லைங்க ஸோ அப்போ வந்து ஃபார் காட் சேக் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணும் இங்கே வந்து டோன்ட் கெட் ஆன் மை நர்வ்ஸ் அப்படின்னு என்னென்னா என்ன டென்ஷன் பண்ணாத என்னை வெறுப்பேற்றாத அப்படிங்கிறதுக்கு தான் நாம் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா டோன்ட் கெட் ஆன் மை நர்வ்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே கிளியர் ஸோ இந்த தேர்ட் பேட்டர்னில் புண்ணியமாக போகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபார் காட் சேக் அப்படிங்கிற இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நாம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இந்த ஃபோர்த் பேட்டர்னை பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா நடைமுறையில் இந்த யோசனை பலிக்காது இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன் ப்ராக்டிஸ் திஸ் ஐடியா won't ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுங்க இங்கே வந்து நடைமுறையில் அப்படின்னு என்னென்னா இன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணணும் இதுதான் நாம் பார்க்க போகிற இந்த ஃபோர்த் பேட்டர்ன் ஓகே நடைமுறையில் அப்படின்னு என்னென்னா இன் ப்ராக்டிஸ் ஓகே இப்போ வந்து செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள் நடைமுறையில் அவர் அந்த அமைப்பை நடத்தி வருகிறார் இந்த சென்டென்ஸை அதே மாதிரி நாம் இன் ப்ராக்டிஸ் வச்சு நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா இன் ப்ராக்டிஸ் ஷீ இஸ் ரன்னிங் த ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க ஓகே ஸோ இந்த ஃபோர்த் பேட்டர்னில் நம்ம என்ன பார்த்தோம் இன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம பார்த்தோம் அண்ட் கம்மிங் டு தி லாஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள் இதைத்தான் நான் உணர்கிறேன் இதைத்தான் நான் உணர்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் அப்படின்னு நம்ம சொல்லணும் இதைத்தான் அப்படிங்கிறத என்ன சொல்லணும் அப்படின்னா திஸ் இஸ் வாட் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணணும் எதுக்கு இதைத்தான் அப்படிங்கிறதுக்கு ஓகே ஸோ இந்த சென்டென்ஸ் இதைத்தான் நான் உணர்கிறேன் அப்படின்னா என்ன நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் எப்படி சொல்லணும்னா திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகே அண்ட் த லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா இதைத்தான் அவள் உன்னிடம் கூறிக்கொண்டிருந்தாள் இதை தான் அவள் வந்து உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா அதே திஸ் இஸ் வாட்டை வச்சு திஸ் இஸ் வாட் ஷி வாஸ் டெல்லிங் யூ அப்படின்னு நம்ம சொல்லுங்க ஓகே இங்கே வந்து அவள் வந்து உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கிறத நம்ம வந்து மோஸ்ட்லி என்ன சொல்லுவோன்னா ஷி வாஸ் சேயிங் யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் ஷி வாஸ் டெல்லிங் யூ அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த சேக்கும் டெல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த வீடியோவும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கில் தரேன் அண்ட் கம்மிங் பேக் வில் ஜஸ்ட் wrap up by a quick glance என்னென்னா இன்றைக்கி நம்ம டே 4ல் we saw 5 patterns அந்த 5 patternsமே ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இந்த மீன் டைம் அப்படின்னு என்னென்னா இதற்கிடையே அப்படிங்கிற அர்த்தம் அண்ட் செகண்ட் ஒன் நம்ம பார்த்தது இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னா முதலில் அப்படிங்கிற அர்த்தம் அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஃபார் காட் சேக் அப்படின்னு என்ன புண்ணியமாக போகும் அப்படிங்கிற அர்த்தம் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து இன் ப்ராக்டிஸ் அப்படின்னு என்னென்னா நடைமுறையில் அப்படிங்கிற அர்த்தம் அண்ட் லாஸ்ட்லி வி saw திஸ் இஸ் வாட் அப்படின்னு என்னென்னா இதைத்தான் அப்படிங்கிற அர்த்தம் ஓகே அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 சென்டென்சஸ்மே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் டே 5 பார்க்கலாம் அண்ட் தென் தேங்க்யூ ஹாப்பி லேர்னிங்